ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனல் மெடல் டெஸ்ட். ஓகேங்களா, நம்ம வந்து மெடல் டெஸ்ட் சீரீஸில் ஃபைனல் மெடலை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வெற்றிகரமாக வந்து இன்னியோட 5 மெடல் டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா, கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், கிறிஸ்டல் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் மெடல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 மெடல் டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இன்றைக்கு உண்டான கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு வித் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க் என்ட்ரி பண்ணக்கூடிய லிங்க், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த டெஸ்ட்டோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மெடல் டெஸ்ட்டை வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அடுத்த ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் 1 வீக் அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு போக போகிறோம். ஓகேவா, ஒரு மெகா ரிவிஷன், ஒரு 60 டேஸுக்கு உண்டான ரிவிஷன் பிளானை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்குள்ளே சப்போஸ் நீங்கள் இந்த மெடல் டெஸ்ட் ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்க, கொஷின் பேப்பர் எழுதுறதுக்கு பெண்டிங் வச்சுருக்கீங்க, இல்லை இது வந்து என்ன டாபிக் வந்து படிக்கிறதுக்கு பெண்டிங் இருக்குன்னா அந்த பெண்டிங் டாபிக் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணினா வெற்றிகரமாக வந்து முடிச்சிருங்க. ஓகேவா, இந்த 1 வீக்குள்ளே வந்து என்ன டாப்பிக்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ரிவிஷனில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடும். சரியா, ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 100 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷினில் இருக்கும், அந்த கொஷின் பேப்பரில் இருக்கும். 50 தமிழ், 20 மேக்ஸு, 30 வந்து பார்த்திங்கன்னா ஜிகே டாபிக். மொத்தமாக வந்து ஒரு 100 கொஷின் வச்சுருக்கேன். ஸோ 1.5 மணி நேரம் டைம். ஓகேவா, ஸோ கூடுமான வரைக்கும் ஒரு 1 ஹவர் 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லெங்க்த்தியாகவும் வந்து போக வேண்டாம். ஓகேவா, ஸோ சீக்கிரமாக முடிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் 5வது டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மொத்தமாக வந்து 100 கொஷின் OMR ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த OMRல டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா, டெஸ்ட் எழுதிட்டு இன்றைக்குள்ளே முடிச்சிருங்க, இல்லை தவறும் பட்சத்தில் நாளைக்குள்ளே முடிச்சிருங்க. ஓகேங்களா, ஏன்னா இதை லாங்காக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஸோ நாளைக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டாபிக் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ க்ரௌன் மெடல் டெஸ்ட், ஓகே, நம்ம வந்து கடைசியாக எழுதக்கூடிய டெஸ்ட். இதில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்குறீங்க, எத்தனை பேர் சில்வர், எத்தனை பேர் வந்து ப்ரோன்ஸ் வாங்குறதை வந்து பார்க்கலாம். தொடர்ந்து ஓகேவா, இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 டெஸ்ட்லையுமே வந்து கோல்டு மெடல் வாங்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட்லையுமே கோல்டு மெடல் வாங்கினவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர்ன்றதை நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கலாம். ஸோ டெஸ்ட்டை நல்லா ப்ராப்பராக எழுதுங்க. அதுக்குன்னு நான் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் இல்லாமல் கண்டினியூவாக வந்து ஒரு 1.5 மணி நேரத்தை ஒதுக்கி டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டு முடித்த உடனே கீ ஆன்சர் பாருங்கள். கீ ஆன்சர் பார்த்து முடித்த உடனே மார்க் அப்லோட் பண்ணுறேங்க. நான் அப்புறம் கீ பார்க்குறேன், அப்புறம் மார்க் அப்லோட் பண்ணுறேன், அப்படியே வந்து போயிடும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு வேலை எடுத்தோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக முடிக்கிறாம ஒரு 2 மணி நேரம் உட்காந்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டையும் முடிச்சிடலாம், கீ ஆன்சரையும் பார்த்துடலாம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கும் அப்லோட் பண்ணிடலாம். 2 மணி நேரம் ஒதுக்கினீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ 2 மணி நேரத்தை ஒதுக்கி இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு மார்க் என்ட்ரி பண்ணுங்கள். சரிங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டெஸ்ட்டை வந்து நல்லா எழுத மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி க்ரௌன் மெடல் டெஸ்ட். ஓகேங்களா, தேங்க்யூ.